அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தென்னிந்தியாவோட அந்த நைட்டிங்கேல்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா அவர்களை வந்து சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிருக்காங்க. அவங்களை பற்றி ஒரு சில நினைவுகள் சேனலுக்கு சொல்ல முடியும்? அதாவது ஜானகி அம்மாவோடு நமக்கு வந்து நேரடியான அறிமுகம் பழக்கம் இல்லை. இருந்தாலும் தமிழ் சினிமாவுடைய திரை இசையில் வந்து ஒரு முக்கியமான பின்னணி பாடகி ஜானகி அம்மா. எல்லாத்துக்கும் மேலே அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை குரலில் கூட அவங்களால பாட முடியும். 2 பாடல் மௌனகீதங்கள் படத்தில் பார்த்திங்கன்னா இந்த டேடி டேடின்னு ஒரு பாடல் வரும். பாக்யராஜன் அவருடைய குட்டி பையனும் பாடுற மாதிரியான ஒரு பாடல். அந்த குழந்தை வாய்ஸில் பாடினது யார் அப்படின்னா ஜானகி அம்மா தான். அதுக்கப்புறம் ருசிகண்ட பூனையில் ஒரு பாடல் இருக்குது, கண்ணா நீ எங்கே அப்படிங்கிறது என்னோடய ஞாபகம். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மழை குரலில் வந்து அவங்க பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஜானகி அவர்களுடைய குரலை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு கதாநாயகியை வந்து நம்ம திரையில் பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க பாடுற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு துல்லியமாக பாடுற ஒரு பெரும் திறமை படைத்த ஒரு பாடகி தான் அவங்க. அதுக்கப்புறம் நம்மை வந்து பெரிய அளவில் ஆச்சரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து தமிழர்களுக்கே வந்து தமிழ் உச்சரிப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு நானும் விதிவிலக்குலன்னு வச்சுங்களேன். நம்ம பேசும்போதே இந்த லாவெலாம் கரெக்டாக வராது. ஆனால் ஜானகி அவர்கள் பார்த்திங்கன்னா பிறப்பால் வந்து ஒரு தெலுங்கு குண்டூரை சேர்ந்த ஒரு பாடகி அவங்க. ஆனால் அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு பார்த்திங்கன்னா உங்களால் வந்து எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பாடகர் இப்போ ஜேசுதாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாடகர் தான், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் அவருடைய தமிழ் உச்சரிப்பே பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் வந்து விமர்சனத்துக்குரியதாக மாறி இருக்கு. திருவிளக்கே அப்படிங்கிறதுக்கு பதிலாக தெருவிளக்கே அப்படின்லாம் உச்சரிச்சிருப்பார். அப்புறம் அந்த உதித் நாராயணன் ஒரு பாடகர், வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர், பரவாயில்லை அப்படிங்கிறதுக்கு பருவாயில்லை அப்படின்லாம் பாடியிருப்பார். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு பாடகர்களுடைய உச்சரிப்புலையுமே நம்ம வந்து குறை சொல்கிற அல்லது சுட்டி காட்டக்கூடிய அந்த உச்சரிப்பு பிழையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஜானகி அம்மாவுடைய உச்சரிப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு தவறை வந்து பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு அந்த தமிழை அழகாக உள்வாங்கி பாடிய ஒரு பாடகி அவங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாடகிகள் இன்னைக்கு இருக்காங்க, சமகால பாடகிகள் சொல்கிறேன். அந்த பாடலை கேட்டுட்டு இந்த பாட்டை இவர் தான் பாடினாரு, இந்த பாட்டை இவங்க தான் பாடினாங்க அப்படின்னு உங்களால் வந்து அடையாளப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அனுராதா ஸ்ரீராம் போன்ற வெகு சிலருடைய குரலை மட்டும்தான் நம்மளால் வந்து அடையாளப்படுத்திக்க முடியும். என்ன காரணம்னா அந்த குரலில் வந்து ஒரு தனித்தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் ஜானகி அம்மா. ஜானகி அம்மா இங்கே அறிமுகமாகி புகழ் பெற தொடங்கிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பி சுசீலா தான் வந்து ஒரு நம்பர் 1 பாடகியாக இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய குரலுக்கும் இவங்களுடைய குரலுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சுசீலா மாதிரி பாடினோம்னா நம்ம காணா போயிடுவோம். நம்முடைய தனித்தன்மையோடு பாடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்ககிட்ட இருந்ததுனால தான் இத்தனை ஆண்டு காலம் வந்து அவங்க ஒரு பாடகியா நிலைத்து நிற்க முடிஞ்சிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். ஓகே சார். இப்போ அவங்க வந்து விரும்பின அந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஓவரால் அந்த இந்திய சினிமாவிலே தன்னோட அந்த குரலுக்காக ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் வந்து உருவாக்கிக்கிட்டாங்க சார். அது வந்து அவங்க வந்து தமிழில் மட்டும்தான் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு பெரிய ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க சார். அந்த மேஜிக் எப்படி நிகழ்ந்தது? இல்லை, அது உண்மையிலே ஒரு பெரிய அதிசயம் தான். அவங்க இறந்ததற்கு பிறகுதான் அவர் குறித்த அந்த வாழ்க்கை குறிப்பெல்லாம் நிறைய பார்த்தேன். அதில் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தமிழை விட கன்னடத்தில் அதிக பாடல் பாடியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பாடல் பாடினதா அந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 பாடல் தான் பாடியிருக்காங்க. கன்னடம் மற்ற மொழிகளில் தான் அதிகமாக பாடியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நடிகர் வெவ்வேறு மொழிகளில் நடிக்கும் போது அந்த மொழியை வந்து அவங்க கற்றுக்கிட்டு பேசுவாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மொழி தெரிந்தாலே போதும். நீங்கள் வந்து இப்போ ஒரு படமாக்கும் போது பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக தான் படமாக்குவாங்க. அதை ஈஸியாக உங்களால் பேசி நடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் டப்பிங் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக கூட உங்களால் பேசி வந்து ஓன் வாய்ஸில் டப் பண்ணிட முடியும். ஆனால் பாடல் அப்படிங்கிறது அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த மொழியும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு
பரிச்சயமாயிருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிறப்பால் ஒரு தெலுங்கு பெண்மணியாக இருந்தாலும் தமிழ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சரளமாக வருதோ அதே மாதிரி கன்னடம், மலையாளம், ஹிந்தியும் கூட வந்து அவங்க கற்று தேர்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஜானகி அவர்கள் இன்றைய பாடகிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பாடகி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு பாடகி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து பெயரும் புகழும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் ரசிகர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு கொண்டாடியது தானே ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியும். அதுதானே அடிப்படை காரணம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் எல்லா மொழி மக்களாலும் கொண்டாடப்பட்ட ஒரு கலைஞியாக அவங்க இருந்திருக்காங்க. அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வரம்னு கூட சொல்லலாம். ஒரு பேன் இண்டியா சிங்கரா இருந்திருக்காங்க. நிச்சயமா அப்படிதான். நம்ம என்ன பேன் இண்டியாங்கிறது இன்றைக்கு வந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை அன்றைக்கே சாத்தியப்படுத்திய ஒரு பாடகியா ஜானகி அம்மா இருக்காங்க. ஓகே சார். இப்போ ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ யாராவது ஒரு இசையில பாடுறாங்கன்னா அவங்க அந்த குரூப்லயே பாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க மட்டும் அதுல இருந்து விதிவிலக்கா மாறி எல்லா இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் வந்து பாடியிருக்காங்க சார். இந்த விஷயம் எப்படி சார் நடந்தது? இல்ல, அது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலும் கூட. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இப்ப எம்எஸ்வி காலத்துல வந்து ஜானகி அம்மா பாட வந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் கோலோச்சியது யார் அப்படின்னா இளையராஜா. அப்ப இளையராஜா வந்து அன்னக்கிளிக்கு இசையமைக்கும் போது பாத்தீங்கன்னா இளையராஜாவை விட சீனியர் வந்து ஜானகி. அப்ப அவங்களுக்கு வந்து இவர் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டத்துல இருந்தார். ஏன்னா நீங்க நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காருங்கிற இடத்துல அவங்க இல்லை. அவங்க வந்து நம்ம இசையில பாட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு காத்து கிடக்கிற இடத்துல வந்து இளையராஜா இருந்தாரு. அதனால ஜானகி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம இப்ப ஜானகி அவர்களுக்கு பிறகு திரைத்துறைக்கு வந்த பல இசையமைப்பாளர்கள் தான் திரையுலகில் வந்து நீண்ட காலம், இப்ப இளையராஜாவா இருக்கட்டும், தேவாவா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே அதற்கு பிறகு வந்தவர்கள் தான். அப்போ ஒரு சீனியர் பாடகியாக ஜானகி அவர்களுக்கு வந்து மரியாதையும் அதே எண்ணத்துல வந்து அந்த வாய்ப்புகளையும் கொடுக்குற இடத்துல இவங்க இருந்தாங்க. அதனால இப்ப ஜானகியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் இவருக்கு தான் பாடுவாங்க, இவருக்கு பாட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸ்குள்ள அவங்க போகல. ஆனா மற்ற பாடகிகளுக்கெல்லாம் அப்படி நேரல. பாடகரோ பாடகியோ ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பாளர் இதுல பாடினா இன்னொரு இசையமைப்பாளர் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கிற, அவங்களை நிராகரிக்கிற சூழல் இருந்தது. எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் நாம ஜெயிக்கணும்னா நம்முடைய பாடல் மக்கள் கிட்ட போகணும் அப்படின்னா ஜானகி அவர்களுடைய குரல் தேவைங்கிற ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்க. அதனால ஜானகி அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா சிலருக்கு அதிருப்தி கூட இருக்கலாம், வருத்தம் கூட இருக்கலாம். ஆனா அது எதையுமே காட்டிக்காம அவங்க நம்ம இசையில பாட மாட்டாங்களாங்கிற ஒரு இடத்துல இவர்கள் இருந்ததால் இந்த சுழலுக்குள்ள வந்து அவங்க சிக்கிக்கல. அப்படித்தான் எனக்கு தோணுது. ஓகே சார். இவங்க வந்து ஒரு 4 தேசிய விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த மாநில அளவுல நிறைய விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா பொதுவா வந்து இந்த சிங்கர்ஸ் வந்து அதிகம் வந்து பேச மாட்டாங்க, ஓப்பனா பேச மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து இந்த மத்திய அரசு கொடுத்த ஒரு விருதே வந்து இந்த மாதிரி சவுத் இந்தியால இருக்க ஆர்டிஸ்டுக்கெல்லாம், இந்த சிங்கர்ஸுக்கெல்லாம் நீங்க உரிய அங்கீகாரம் வந்து கொடுக்கலன்னு வந்து ஒரு விதத்துல சொன்னதா சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே சார்? உண்மைதான். அவங்களுக்கு வந்து ஒரு பத்மபூஷன் விருது வந்து அறிவிக்கப்படுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 56 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா என்னை அங்கீகரிக்காம இப்போ வந்து இந்த விருதை நீங்க கொடுக்குறீங்களே, அதனால இந்த விருதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவல் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பத்மபூஷனை விட அப்போ பத்ம விபூஷன் அல்லது பாரத ரத்னா கொடுங்க அப்படின்னு கேட்டதாக ஒரு தகவல் இருக்கு. என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒன்றிய அரசு வழங்குகிற விருதுகள்லேயே ஒரு படிநிலை இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பத்மஸ்ரீன்னு ஒரு விருது கொடுப்பாங்க. பத்மஸ்ரீ என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாநில அரசு கொடுக்குற ஒரு கலைமாமணி, ஒன்றிய அரசின் கலைமாமணி விருது தான் அந்த பத்மஸ்ரீங்கிறது. அது பலருக்கும் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்தது பத்ம விபூஷன், அதுக்கு அடுத்தது தான் பாரத ரத்னா. பாரத ரத்னாங்கிறது ரொம்ப ரேராக கொடுக்கப்படுகிற ஒரு விருது. ஸோ ஆனால் இவங்க என்னன்னு கேட்டால், எனக்கு பத்மபூஷன் வேணாம், பத்ம விபூஷன் கொடுத்தா வேணா கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒதுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 56 வருஷம் நான் வந்து கலை சேவை செய்த எனக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு கேட்ட கேள்வி இருக்குல்ல, அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிய அரசுக்கு வந்து ஜானகி அம்மா கொடுத்த ஒரு சாட்டை அடி தான். என்னன்னா, இந்த ஃபீலிங் பல கலைஞர்களுக்கு இருந்தாலும் யாருமே இதை வந்து வெளிப்படையாக பேசுனதில்லை. ஆனால் ஜானகி அம்மா அப்படி கேட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய துணிச்சல், அது எந்த மாற்றமே இல்லை.
அதற்கு பிறகாவது இந்த ஒன்றிய அரசு இந்த விருதுகள் விஷயத்துல ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு நேர்மையோடு விருதுகள் கொடுக்கிற அந்த இடத்துக்கு வந்தாங்களா அப்படின்னா அது நடக்கலை. அது இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியாலிட்டியோட தான் அந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஜானகி போன்ற ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கலைஞனுக்கு வந்து இந்த விருதுகள் எல்லாம் பெருமை சேர்த்துறாது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் இந்த விருதுகள் தான் பெருமைப்படுது. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த 96 படம் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றது. அது ஒரு பக்கம் காரணம் வந்து இயக்குனர் அப்புறம் நடிகர்கள் மத்தியில் இவங்களுடைய இந்த பங்களிப்பும் வந்து இருந்ததுன்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களுடைய இந்த பாடல்லாம் அந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரீச் கொண்டு போச்சுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு சார்? இல்லை, உண்மைதானே. 96 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த படம் வெளியான காலகட்டத்தில் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய ஜென்சிகளுடைய பார்வையில் வந்து ஒரு அவுடேட்டட் கதை தான். ஏன்னா இன்னைக்கு காதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் போல இன்றைக்கு காதல் இருக்கு. காலையில் தொடங்கி இரவில் முறிகிற காதல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 96 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக காதலை பேசுகிற ஒரு படம். அதில் ஜானகி அவர்களுடைய குரலுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேலே அந்த படத்தில் அவங்க நடித்தது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதுவே வந்து நமக்கு ஒரு புதிய தகவலாக இருந்தது. ஒரு வெற்றி படத்தில் காலத்தால் மறக்க முடியாத ஒரு படத்தில் ஜானகி அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கூடுதல் பெருமை தான் அது. ஓகே சார். சரி, இவங்களோட இந்த கடைசி காலகட்டம் வந்து கொஞ்சம் வருத்தத்துல இருந்ததா வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவருடைய மகன் வந்து ஒரே ஒரு மகன் தான். அவங்களுடைய இறப்பு வந்து இவங்களை வந்து ஏத்துக்க முடியல. ஸோ அதனால இவங்க வந்து ஒரு பெரிய சோகத்துல இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இந்த மறைவு நடந்ததுன்னு சொல்றாங்க. நிச்சயமா வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஒரு தாய்க்கு வந்து அவர் வாழ்வில் சந்திக்கிற மிகப்பெரிய துயரம்ங்கிறது அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய மரணம் தான். ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகன். அப்போ அவருக்கு முன்பு அவருடைய பிள்ளை காலமாவதுங்கிறது ஒரு பெரிய சோகம் தானே. அது வந்து எத்தனை ஆறுதல்களாலும் உங்களால் வந்து அதை சமாதானப்படுத்த முடியாத ஒரு துயரம் தான். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, அந்த மகனுடைய திருமண வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. விவாகரத்து வரைக்கும் போனதாக சில செய்திகள்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்போ நமக்கு ஒரே ஒரு மகன், அவருடைய திருமண வாழ்க்கையும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சோகம் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான சோகத்தில் அவர் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்துக்கும் மேலே இயற்கையினுடைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. அது எல்லாருக்கும் பொதுவானது தான்.